இனி 11வது ஸ்திரீ பர்வம். இதற்கு மேல் சோகம் உண்டாவதை பற்றிய ஸ்திரீ பர்வம். அதில் புத்திரசோகத்தினால் மிகுந்த தாபம் கொண்டவனும் அறிவே கண்ணாக உடையவனுமான அந்த திருதராஷ்டிர மகாராஜன் கிருஷ்ணனால் கொண்டு வரப்பட்ட திடமான இருப்பு பதுமையை பீமசேனனை கொல்லுகிற எண்ணத்துடன் முடித்து விட்டதும், யுத்தம் முடிஞ்ச பிறகு பஞ்சபாண்டவர்கள் பெரிய பாட்டு ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. பாவம் அப்பாவிகள், விளக்குவெல்லாம் பால் நினைக்கிறவங்க, அவங்க பெரியப்பாவை மரியாதையா வச்சிருக்கிறது மாதிரி பெரியப்பாவும் நம்மள மரியாதையா வச்சிருப்பாரு, அன்பா வச்சிருப்பாருன்னு நினைச்சாங்க. அப்போ கிருஷ்ணர் பீமன் போக வேண்டிய முறை வரும்போது அவனை அனுப்பாம அவனை மாதிரி ஒரு இரும்பு சிலையை உருவாக்கி வச்சு துரியோதனன் குத்தி பழகிட்டு இருந்தான். அந்த இரும்பு சிலைய கொண்டு வச்சுட்டார். திருதராஷ்டிரன் பீமன் தான் வந்துட்டான் அப்படின்ட்டு, அவன் மிகுந்த பலசாலி, கண்ணுதான் தெரியாது, நான் மிகுந்த பலசாலி, கட்டி அணைக்கிறேன் பேர வழின்னு நெருக்கி அவனுடைய எலும்பெல்லாம் பொடிச்சிடணும் அப்படின்னு நெருக்கினான். கடைசியில இரும்பு சிலைதான் நொறுங்கிச்சது. அவனுக்கு ஆத்திரத்தில் அவன் தீர்த்த பிறகு இந்த பீமை இனிமே தான் வர போறான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அந்த சம்பவத்தை சொல்றாங்க. புத்திமானாகிய திருதராஷ்டிரன் வியசனத்தினால் அவ்வாறு கொதிப்பிட்ட போது விதுரர் மோட்ச ஞானத்திற்கு காரணமாகிய நியாயங்களினால் புத்தியினாலே சம்சாரத்தை ஒழித்து விடுவதையே சமாதானமாக சொன்னதும், வியசனத்தால் வருத்தமுற்ற திருதராஷ்டிரன் அந்தப்புர ஸ்திரீகளுடன் கௌரவர்களுடைய போர்க்களத்துக்கு போனதும், வீரபத்தினிகள் மிகுந்த வியசனத்துடன் புலம்பினதும், காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் கோபாவேசம் வந்ததும், அவர்கள் மூர்ச்சித்ததும், சூரர்களும் யுத்தத்தில் புறங்காட்டாதவர்களுமாகிய புத்திரர்களும் சகோதரர்களும் தந்தைகளும் போரில் அடிபட்டிருந்ததை சத்திரிய ஸ்திரீகள் கண்டதும், புத்திரர்களும் பௌத்திரர்களும் வதம் பண்ணப்பட்டதனால் துயரமடைந்த காந்தாரிக்கு கிருஷ்ண பகவான் கோபத்தை சமனம் செய்ததும், தர்மிஷ்டர்கள் எல்லாரிலும் சிறந்தவரும் சிறந்த புத்திமானுமாகிய தர்மராஜா ராஜாக்களுடைய அந்த சரீரங்களை சாஸ்திரப்படி தகனம் செய்வித்ததும், ராஜாக்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்ய ஆரம்பித்த போது குந்தி தனக்கு ரகசியமாக பிறந்த புத்திரனான கர்ணனுக்கு ஜலதர்ப்பணம் செய்ய சொன்னதும் இந்த பருவத்தில் வியாச மகரிஷியினால் சொல்லப்பட்டன. இது 11வது பருவம். வியசனத்துக்கும் தளர்ச்சிக்கும் காரணமானது சாது ஜனங்களுக்கு மனத்தளர்ச்சியும் கண்ணீரும் உண்டாகும்படி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பருவத்தில் 27 அத்தியாயங்கள் சொல்லப்பட்டன. 775 ஸ்லோகங்கள் என்று எண்ணப்பட்டன. இவ்வாறு பாரத கதையானது சிறந்த ஞானமுள்ள வியாசரால் சொல்லப்பட்டது. இப்படியாக 11வது அத்தியாயம் ஸ்ரீ பர்வம் நிறைவு பெறுகிறது.